Daily. Taste the Daily. மாட்டுப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலாகலமாக தொடங்கியது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. போட்டியில் பங்கேற்க 4820 காளைகளும் 1914 காளைகளும் பதிவு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 19 காளைகளை அடக்கிய கார்த்திக்கிற்கு கார் பரிசு. வி.கே. சசிகலா பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளைக்கு டிராக்டர் பரிசு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி பிரச்சாரம். திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பு. பொள்ளாச்சி பலூன் திருவிழாவில் 2 சிறுமிகளுடன் திசை மாறி சென்ற ராட்சத பலூன். கேரளாவில் தரையிறங்கிய ராட்சத பலூனிலிருந்து 2 சிறுமிகளும் பத்திரமாக மீட்பு. சென்னை காசிமேட்டில் வீடு புகுந்து ரவுடி வெட்டி படுகொலை. தடுக்க முயன்ற பெண்ணையும் சரமாரியாக வெட்டிய கும்பல். டெல்லியில் இன்று அடர்ந்த மூடுபனி நிலவும். ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். இந்தியா கூட்டணிக்குள் தனது பங்கு என்ன என்பதை புரிந்து கொள்ள காங்கிரஸ் தவறிவிட்டது. பாஜகவை வீழ்த்த மாநிலத்தில் வலுவாக உள்ள கட்சிகளுக்கு காங்கிரஸ் தடையாக இருப்பதாக ஆம் ஆத்மி விமர்சனம். $3600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவிப்பு. பணி செயல்திறன் குறைவாக உள்ள 5% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக எச்சரிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வென்ற பதக்கங்களை திரும்பி இழுக்கிறார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர். பதக்கங்கள் சேதமடைந்துள்ளதால் புதிய பதக்கங்களை வழங்க ஒலிம்பிக் கமிட்டி நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.